Hi friends, I'm Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்ன டாபிக் அப்படிங்கறது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இந்த மூன்று வார்த்தைகளை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகே, don't, doesn't, didn't. இந்த மாதிரி மூன்று வார்த்தைகளை பத்தி தான் நம்ம கத்துக்க போறோம். ஸோ டோன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது எல்லாமே நெகட்டிவ்ஸ். ஓகேவா, நெகட்டிவான வார்த்தைகள். ஸோ நெகட்டிவ்னா எதிர்மறையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ டோன்ட் அப்படிங்கிறது எதோட சுருக்கமான வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு நாட். ஸோ டு நாட் இதை நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டசன்ட் இது டஸ் நாட் இதோட சுருக்கமான வடிவம். ஸோ டிட் நாட் இதோட சுருக்கமான வடிவம் தான் டென்ட். ஓகே, ஸோ இங்க டோன்ட் அண்ட் டசன்ட் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம ப்ரெசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரெசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டென்ட் ஆர் டிட் நாட் இந்த வார்த்தையை பாஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ டோன்ட், டசன்ட் அண்ட் டென்ட் இன் டீடைல். ஸோ வி ஆர் கோயிங் டு see a lot of examples for these three words in English, these three negatives in English. Okay, ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியில நம்ம நெகட்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு காஃபி பிடிக்காது, எப்பவுமே நான் காஃபி குடிக்க மாட்டேன், எனக்கு காஃபி பிடிக்காது. ஸோ இது மாறாத உண்மைகள். ஓகே, ஐ டோன்ட் லைக் காஃபி. அதே மாதிரி எனக்கு டீ பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் டீ. ஸோ இது எப்பவுமே மாறாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம ப்ரெசென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப கேக்குறாங்க, அவன் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அவன் வரல. ஸோ அது ப்ரெசென்ட்டை பத்தி பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நீ படிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் படிக்கல. நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க, நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் படிக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது எல்லாமே ப்ரெசென்ட் சிச்சுவேஷன், இப்ப நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உள்ள நெகட்டிவ். ஓகே, ஸோ எதிர்மறையா நம்ம சொல்றது. அதே மாதிரி இந்த டென்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பாஸ்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து அவன் வரல, நேத்து நான் காஃபி குடிக்கல. ஸோ காஃபி நான் எப்பவுமே குடிக்கிறது தான், பட் நேத்து நான் காஃபி குடிக்கல. ஓகே, போன வாரம் நான் அவனை பார்க்கல. காட் இட். ஸோ போன வருஷம் நான் இங்க வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பாஸ்ட்ல நெகட்டிவா சொல்றதுக்கு நம்ம டென்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ப்ரெசென்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் பாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. ஸோ இங்க ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்க்கு நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ ப்ரெசென்ட்ல நம்ம டோன்ட் அண்ட் டசன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட், சப்ஜெக்டை பொறுத்து நமக்கு மாறும். ஸோ டோன்ட் அல்லது டசன்ட் இது ப்ரெசென்ட்ல மட்டும்தான், பாஸ்ட்டுக்கு அந்த ஒரே நமக்கு கிடையாது. பிகாஸ் நம்ம டென்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் டோன்ட், டசன்ட் அண்ட் டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டோன்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட அப்படின்னா ஐ, யூ, வி, தே, நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்தா அதுக்கப்புறம் டோன்ட் வரும், அதுக்கப்புறம் வெர்பு வரும். ஓகே, ஸோ இந்த வெர்பு எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இங்க வரக்கூடிய எல்லா வெர்புமே ப்ரெசென்ட் ஃபார்ம் மட்டும்தான். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் he, she, it வந்தது அப்படின்னா doesn't பிளஸ் verb வரும். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா டோன்ட் வரும், எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா doesn't வரும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெர்பு வரும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் டோன்ட் அண்ட் doesn't. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோன்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம எல்லா சப்ஜெக்ட் கூடயும் பயன்படுத்த முடியாது. ஸோ he, she, it வந்தது அப்படின்னா doesn't வரும், அதை மறந்துடவே கூடாது. ஓகே, ரைட். அதே மாதிரி பாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் டசன்ட் மேட்டர். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்டுக்கு அப்புறமா டென்ட் வரும், அதுக்கப்புறம் வெர்ப் வரும். ஸோ இங்க இருக்கக்கூடிய வெர்பும் ப்ரெசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம டிட் போட்டுட்டோம், டிட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது பாஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த வெர்பு நமக்கு ப்ரெசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா வெர்புமே ப்ரெசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ப்ரெசென்ட் ஃபார்ம்னா என்னது, ஒண்ணுமே இல்லை. ஸோ வெர்பு போ அப்படின்னா கோ, சாப்பிடுனா ஈட், அவ்வளவுதான். விளையாடுனா பிளே. இதாவது இந்த பிளேட்,
வெண்ட் அந்த மாதிரியான பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அல்லது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். நான் விளையாடல. இப்போ வந்து உங்களை பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல உங்களுக்கு யாராவது கால் பண்ணியிருக்காங்க, நீ இப்ப விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ விளையாடுகிறாயா? கேள்வி எதுல கேட்குறாங்க? ப்ரெசன்ட்ல கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க நான் விளையாடல, பிகாஸ் நீங்க வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் டூயிங் அனதர் ஒர்க். ஓகே, நீங்க இப்ப விளையாடல. நான் விளையாடவில்லை அப்படின்னு சொல்லணும். ப்ரெசன்ட்ல சொல்றீங்க நான் விளையாடவில்லை அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே நெகட்டிவ் தான். ஓகேவா, எல்லாமே வந்து நெகட்டிவ். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே நெகட்டிவா தான் குறிக்குது. விளையாடவில்லை இந்த வார்த்தையை பார்த்தாலே தெரியும். ஓகே, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. அப்ப ஐ போட்டுருங்க. ஸோ ஐ வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர். ஐ டோன்ட். வெர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. ஐ டோன்ட் பிளே, நான் விளையாடல. ஐ டோன்ட் பிளே, நான் விளையாடவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவன் விளையாடவில்லை. அவன் விளையாடுறானா அப்படின்னு கேக்குறீங்க. அவன் விளையாடல, அவன் விளையாடவில்லை. ஸோ இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹி. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹி. டோன்ட் போடக்கூடாது. ஹி வந்தா டசன்ட். ஹி டசன்ட் பிளே, அவன் விளையாடவில்லை. தி லாஸ்ட் ஒன், நான் நேற்று விளையாடவில்லை. நேத்து நீங்க விளையாண்டீங்களா? இல்ல நாங்க நேத்து விளையாடல, இல்ல நான் நேத்து விளையாடல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ நான் நேற்று விளையாடவில்லை. நேற்று அப்படிங்கிறது எதை குறிக்குது? பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் ஈவெண்ட், பாஸ்ட் சிச்சுவேஷனை குறிக்குது. சோ பாஸ்ட், சோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர். சோ சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நான், அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ. ஓகே, சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இங்க ஒரே ஃபார்மட் தான். நெக்ஸ்ட் வந்து டென்ட். ஐ டென்ட். வெர்ப் என்னது? விளையாடுறது, பிளே. இங்க இன்னொரு வார்த்தை இருக்கு, நேற்றுன்னு இருக்கு, அது எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த வார்த்தையை கடைசி எழுதிருங்க. I didn't play yesterday. I didn't play yesterday. நான் நேத்து விளையாடல. பாத்துக்கிட்டீங்களா இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு? இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அவன் நேத்து விளையாடல, அவன் நேற்று விளையாடவில்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அவன் நேற்று விளையாடவில்லை. சோ நேற்று அப்படிங்கிறது வந்திருக்கு, அது எதை குறிக்குது? பாஸ்ட் குறிக்குது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? வெரி குட். He didn't play yesterday. He didn't play yesterday. Just you have to change the subject. அவள் நேற்று விளையாடவில்லை. She didn't play yesterday. அவங்க நேற்று விளையாடல. They didn't play yesterday. செந்தில் நேற்று விளையாடவில்லை. செந்தில் didn't play yesterday. அவ்வளவுதான். சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது. பாஸ்ட்க்கு வந்து நம்ம didn't மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவ்ல. ஈஸியா இருக்கா? மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? டோன்ட், டசன்ட் அண்ட் didn't. ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் நீங்க அமைதியா இருக்க கூடாது, உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே ஓகே, இங்க பாருங்க. சோ இப்போ வந்து நான் ஒரு 2 சென்டென்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன், இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். எனக்கு காஃபி பிடிக்காது, அவளுக்கு டீ பிடிக்காது. இப்ப பாருங்களேன், இது வந்து பிரசன்டையும் குறிக்கல, இது பாஸ்டையும் குறிக்கல, இது ஃபியூச்சரையும் குறிக்கல. இது ஜென்ரலான ஒரு கான்செப்ட். எனக்கு எப்பவுமே காஃபி பிடிக்காது, எனக்கு எப்பவுமே டீ பிடிக்காது. மாறாத உண்மைகள் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கும் நம்ம பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டெய்லி ரொட்டீன்ல நம்ம ஒரு விஷயத்த பண்ண மாட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். நான் ஜிம்முக்கு போக மாட்டேன், ஓகே, நான் காஃபி குடிக்க மாட்டேன், நான் டீ குடிக்க மாட்டேன், நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறாத விஷயம். நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம இதை பண்ணிருக்கவே மாட்டோம், இனிமே பண்ண போறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ப்ரெசென்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் த பாஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். எனக்கு காஃபி பிடிக்காது, இது எப்படி சொல்லுவீங்க? எனக்குன்னா நான் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ. ஓகே, ஐ. ஸோ டோன்ட், ஐ வந்தா டோன்ட் வரும், ஐ டோன்ட். வெர்ப் என்னது? பிடிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து லைக். ஓகே, ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது என்னது? காஃபி. ஐ டோன்ட் லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்காது.
நெக்ஸ்ட் அவளுக்கு டீ பிடிக்காது. ஸோ அவளுக்கு டீ பிடிக்காது மீன்ஸ் டீ பிடிக்காது, இது ஜென்ரலான ட்ரூத். ஓகே, மாறாத உண்மைன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். பட் யூ ஹாவ் டு see the subject. Okay, depends upon the subject, you have to choose don't or doesn't. So இங்க வந்து அவளுக்குன்னு இருக்கு, அவள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? she. Then you have to follow the structure. She doesn't, இங்க don't நம்ம போட்டுறக்கூடாது. ஓகே, she doesn't like tea. That's it. பட் இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ், வாக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிக்காது அப்படின்னு நம்ம வந்து அதிகமா சொல்லுவோம். இதே இது எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது, அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ டோன்ட் லைக் ஸ்வீட்ஸ், எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது. ஓகே, இதே இது அவனுக்கு பீட்சா பிடிக்காது, அவனுக்கு பீட்சா பிடிக்காது, அதை எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு பீட்சா பிடிக்காது. அவன்னா he, so he doesn't like pizza. He doesn't like pizza. அவனுக்கு பீட்சா பிடிக்காது. பாத்தீங்களா இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இந்த didn't யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து டெய்லி ரொட்டீனா சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடங்களை நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது? didn't கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். So I have written 2 sentences here. Okay, அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல, அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல, அவங்க நேத்து ஆஃபீஸ்க்கு போகல. ஓகே, ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே சென்டென்ஸ் தான். பட் இங்க இன்றுன்னு இருக்கு, இங்க நேற்றுன்னு இருக்கு. ஓகே, இது வந்து ப்ரெசென்ட்டை குறிக்குது, இது வந்து பாஸ்ட்டை குறிக்குது. ரெண்டுமே நெகட்டிவான சென்டென்சஸ் தான். ஆன்சர் பண்ணலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர், ஸோ தே போட்டீங்க. ஸோ தே வந்து அதுக்கு என்ன வரும்? டோன்ட். வெர்பு எது? போறது, இதான் வந்து வெர்பு. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கோ. ஓகே, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தே டோன்ட் கோ. மிச்சம் என்ன இருக்கு? ஆபீஸுக்கு, இக்குனா டு, த ஆபீஸ். இன்று, டுடே. தட்ஸ் இட். They don't go to the office today. They don't go to the office today. அவங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் நேற்று ஆபீஸ்க்கு போகவில்லை, அவங்க நேத்து ஆபீஸ்க்கு போகல. இங்க பாருங்க, இது வந்து பாஸ்ட குறிக்குது. அப்ப நம்ம டோன்ட் சொன்னா தப்பு. சோ பாஸ்டுக்கு வந்து தே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் didn't தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் தான் மாத்த போறீங்க. மிச்சது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். எழுதலாமா? They didn't go to the office. இன்னொரு வார்த்தை மாத்தணும், நேற்றுன்னு இருக்கு. So yesterday. They didn't go to the office yesterday. They didn't go to the office yesterday. பாத்தீங்களா? அப்ப இந்த சின்ன வார்த்தை தான் don't, didn't. இதுதான் வந்து எதை குறிக்குது? அது மீனிங்கே மாத்திடுது. பாத்தீங்களா? சோ டோன்ட் சொல்ற இடத்துல didn't சொன்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க? இது பாஸ்ட்ல நடக்கிற விஷயம் நினைச்சுப்பாங்க. அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோ அந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீதா நேற்று சமைக்கவில்லை. சீதா நேற்று சமைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் யாரு? சீதா. ஓகே, நேற்று அப்படின்னு இருக்கு. இது பிரசன்டா இல்ல பாஸ்டா? பாஸ்ட். ஓகே, சோ இங்க வந்து நேம் வந்தாலும், ஐ மீன் அவள், ஷீ, சீதா அப்படிங்கிறது அவளை தான் குறிக்குது. சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் didn't தான் வரும். ஓகே, சீதா didn't. வெர்ப் என்னது? சமைக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல குக். நேற்று, yesterday. சீதா didn't cook yesterday. சீதா didn't cook yesterday. சீதா நேத்து சமைக்கல. நெக்ஸ்ட், அவன் இப்போது என்னுடன் வரவில்லை. அவன் இப்போ என் கூட வரல அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். இப்போ பிரசன்ட்ல, ரைட்? ஓகே, சோ அப்ப இந்த ஃபார்மட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல he. அதனால நம்ம இந்த ரூல் வந்து அப்ளை பண்றோம். he doesn't. வெர்ப் என்னது? வர்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல கம். என்னுடன், with me. இப்போது, now.
he doesn't come with me now. he doesn't come with me now. அவன் இப்போ என் கூட வரல. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இஸ் இட் ஈஸியா இருக்கா? ஓகே, நம்ம கடைசியா இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்கள் நேற்று சாப்பிடவில்லை அப்படின்னு இருக்கு. நாங்க நேத்து சாப்பிடல. ஓகே, நேற்று அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து நாங்கள் அப்படின்னு இருக்கு. ஓகே, நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we, அதுக்கு இங்கிலீஷ்ல we. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? didn't. வெர்ப் என்னது? சாப்பிடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல eat. நேத்து yesterday. சில சமயங்கள்ல வந்து இந்த மாதிரி கீவேர்ட் இருக்கும். ஓகேவா? அந்த நேற்று அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, எஸ்டர்டே, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கும். நேத்துனா நேத்து மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நேற்றுன்னு போட்டிருக்கேன். போன வாரம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே, லாஸ்ட் வீக். அதே மாதிரி முந்தா நேத்து, அப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே. முந்தா நேத்துனா டே பிஃபோர் எஸ்டர்டே. அவன் முந்தா நேத்து சாப்பிடல அப்படின்னா, ஐ மீன் நாங்க முந்தா நேத்து சாப்பிடல அப்படின்னா we didn't eat day before yesterday அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட், அவன் படிக்கவில்லை. யாரோ கேக்குறாங்க அவன் படிக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பிரசன்ட்னு வச்சுக்கோங்க. அதாவது பாஸ்டுக்கும் இந்த மாதிரிதான் பதில் சொல்லுவோம். அவன் படிச்சானா, கேட்கிற கேள்வியை பொறுத்து மாறும். அவன் படிக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க அவன் படிக்கல, அப்ப பிரசன்ட்ல சொல்லணும். இதே நான் கேள்வி கேட்கிறேன், அவன் படிச்சானா அப்படின்னு கேட்கிறேன், படித்தானா பாஸ்ட்ல கேட்கிறேன், அப்புறம் நீங்க பாஸ்ட்ல ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சுட்டீங்களா? சோ இப்போ வந்து பிரசன்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அவன் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he doesn't. வெர்ப் என்னது? படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? study. That's it. he doesn't study. he doesn't study. அவன் படிக்கல. இப்போ வந்து நான் கேள்வி கேட்கிறேன், அவன் படிச்சானா அப்படின்னு கேட்கிறேன், பாஸ்ட்ல கேட்கிறேன். படித்தானா, என் கேள்வி நல்லா கவனிங்க. அவன் படித்தானா, அவன் படிக்கிறானா அப்படின்னா நீங்க பிரசன்ட்ல சொல்றீங்க, அவன் படிக்கலன்னு. அவன் படித்தானா அப்படின்னு கேட்கிறேன், அதுக்கும் நீங்க பிரசன்ட், ஐ மீன் அதுக்கு நீங்க பிரசன்ட்ல சொல்லக்கூடாது, பாஸ்ட்ல சொல்லணும். அவன் படிக்கல, அப்ப எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. he didn't study. அவன் நேத்து படிக்கல, he didn't study yesterday. சோ கேள்வியை பொறுத்து கூட மாறலாம். அது பிரசன்ட்ல சொல்லணுமா இல்ல பாஸ்ட்ல நெகட்டிவ்ல பதில் சொல்லணுமா அப்படிங்கிறது கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து கூட மாறும். ஓகேவா? ரைட், ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்வொர்க் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீ நேத்து எனக்கு கால் பண்ணல, நீ நேத்து எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. இங்க வந்து வெர்பு வந்து கால் தான். ஓகேவா? ரைட், சோ இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புரிஞ்சுட்டீங்களா? டோன்ட், டசன்ட் அண்ட் டிட் எங்க யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டீங்களா? சோ கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, ஈஸியா பேசிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.